ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி சிம்பிளான லன்ச் மெனு தாங்க, லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி காலைல ஏஞ்சி ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் காப்பி குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு காப்பி, பிளாக் டீன்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால் காப்பியோடு. அது குடிச்சிட்டு அதோட காய்கறிகள்லாம் மற்ற வேலைகள்லாம் சாணியெல்லாம் தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு 2 சைடெலாம் பெருக்கிட்டு எல்லாமே துணியெல்லாம் கூட துவைச்சி போட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு. இன்னும் வேலைகள்லாம் முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். 4 தக்காளி ஆனால் பொரியலுக்கும் சேர்த்து எடுத்துக்கிறேன். நல்ல பெரிய பெரிய தக்காளி தான், பெரிய பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அடுத்து சீரக தண்ணி குடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் அடிக்கடி எனர்ஜி தேவைன்றதுனால இதெல்லாம் நான் குடிப்போம் தான் நம்ம டயர்ட் ஆகாத இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் வீட்டுக்கு கண்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் ஒரு ஆக்டிவாக இருந்தால் தான் குடும்பமே ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோர்ந்துட்டால் நம்ம வீட்டு வேலைகள் எதுவும் இருக்கக்கூடாது. விண்வெளிக்கே போய் சாதிச்சுட்டு வந்துட்டுக்கிறாங்க பெண்கள். அதுமாரி நம்ம வீட்டு வேலைகள்லாம் நம்மளுக்கு கொடுக்குற நம்மளுக்கு இருக்கிற வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுக்கணும். எதுக்கும் நம்ம சோர்வு அடையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதோட டீயும் குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி அருவாமனை கட் பண்ணி வச்சுட்டேன். அதோட டீ ஊற்றுறப்போ கீழே சிந்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அப்படியே மற்ற இடத்துக்கு பரவாத அளவு அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் கவுண்டர் டாப்லாம் க்ளீனாக வச்சுருப்பேன். சமைச்சிட்டோடனே கழுவி விட்டுருவேன். எந்த இது செய்தாலும் காலையிலையும் கழுவி விட்டுருவேன். சமைச்சிட்ட பிறகு நைட்டும் கழுவி விட்டு தான் படுவேன். ஒரு 2 டைம் அதனால வெங்காயம் தக்காளிலாம் கூட அது மேலே கூட போட்டு நான் கட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுத்தமாக இருக்கும் கவுண்டர் டாப்லாம். அதோடு வெறும் கடாயில் தான் அந்த வெண்டைக்காய் வழவழப்பு தன்மை போகிற அளவு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வதங்கிடுச்சு. எடுத்து அதே கடாயில் நம்ம குழம்பும் தாளித்து போடலாம். தேவையான அளவு கடலெண்ணெய், கடுகு, அதோட சாப்பாடும் இது சாப்பாடும் கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் வாட்டரும் வச்சுட்டேன். கடுகு, சீரகம், வெந்தயம் நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிட்டு 2 பச்சை மிளகா 2 கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ருசி கூடுதலாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் டைமில் காய்கறிகளும் லிக்விடாக நம்ம ஜூஸுங்களை குடித்தா உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நாக்கும் வறட்சி ஏற்படாது. நல்லா குழைய வதக்கியாச்சு. தக்காளி நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அதோடு அவரைக்கொட்டையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கலான்னு நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பொருட்கள் போட்டு அரைச்சேன்னு உங்களுக்கு தெரியும். எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு மிளகாய்த்தூளை போட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருக்கும் குழம்பு. 2 நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். அதோடு பொரியல் செய்கிற கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு அப்பளத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையன் இப்போது தவக்காலன்றதுனால மாலை போட்டுக்கிறான். அவனுக்கு அந்த அப்பளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் பொரியல் வச்சு குழம்பு வச்சுட்டாலே அவன் சாப்பிட்ருவான் ஃப்ரெண்ட்ஸ்.
லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கலாம் பொரியலுக்காக. அப்படியே ஜூஸியாக தான் இருக்கும் அந்த பொரியல், தொக்கு பதத்தில் தான் இருக்கும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே காய்கள்லாம் அரிஞ்சு கழுவி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கின்னு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 காய்கள், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு 4 காய் போட்டு பொரியல் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு தக்காளி சேர்க்குறேன். இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்கிற சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு காஞ்ச மிளகா பொட்டுக்கடலை போட்டு சட்னி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கு. தோசை சட்னி அரைச்சி வச்சு அதையும் தாளிப்பு போட்டுக்கலாம். அதோட இதை நல்லா வதங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பொரியலுக்கு 1 ஸ்பூன் போட்டாலே போதும். போட்டு நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிளகாத்தூள் எல்லாமே அந்த காயெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதோடு தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போடாத சில பேர் பொரியல் செய்வாங்க. நான் தக்காளி ஒன்று சேர்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொரியல்லையும் நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சோறும் வடித்தாச்சு. சுட சுட ஆவி பறக்க சோறு. அது வெண்டைக்காய், அவரைக்காய் கொட்டை போட்டு காரக்குழம்பு அதுவும் சேர்த்துக்கலாம். இதுவும் லஞ்ச் பாக்ஸ் காட்டினா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவோம். டிஃபன் பாக்ஸு காலியாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இன்றைக்கி எங்கள் தம்பி எங்கள் இசை சாப்பிட்டு அவனுக்கு இசைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல். எங்கள் பையன் பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சட்னியும் தாளித்து வச்சாச்சு. அதோட லஞ்சு கட்டிக்கணும். அப்பளமும் வச்சுக்கலாம். சாதமும் கட்டியாச்சு. அதோட பொரியலும் ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம். குட்டி குட்டி பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். அப்போ தான் அவன் வீணாக்க மாட்டான், சாப்பிட்ருவான். அதோட கொய்யா பழமும் ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அதோட சோறு, ஸ்நாக்ஸு, கொய்யாப்பழம், பொரியல், அப்பளம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பியுடைய எங்கள் பையனுடைய லஞ்ச் பாக்ஸ், இசையுடைய லஞ்ச் பாக்ஸ். அதோட சட்னியும் தாளித்து வச்சாச்சு. ஸோ தோசை ஊற்றிக்கணும். நல்லா முருவலாக தான் இசைக்கு தோசை பிடிக்கும். அதனால் முருவலாக தோசை, சட்னி. ஸ்கூல் போகிற அவசரத்தில் ஒரு தோசை சாப்பிட்றதே அதிகம். அதனால் ஒரு தோசை போதுன்ட்டான். அதோடு கொஞ்சம் காயும் அது கூட வச்சேன். கிளம்பிட்டான். சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் தம்பிக்கு இசைக்கு கட்டி கொடுக்குற சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கும் இது மாதிரி கட்டி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பாவும் காய்கறிலாம் நல்லா சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன வயசுலேருந்தே காய்கறிகளை நாங்கள் பழகி விட்டேன். நான்வெஜ்ஜை விட காய்கறிகளை விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு நானும் தோசை 2 ஊற்றி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி வச்சு எல்லா வேலைகளும் குயிக்காகவே முடிஞ்சிடுச்சு. அதுவும் கவுண்டர் டாப்லாம் கூட க்ளீன் பண்ணி கழுவி பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு எங்கள் பாப்பாவும் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஆரஞ்சு ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.